நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாம்பரம் ஸ்ரீ வராகி ஈசநேசன் அவர்களின் குடும்ப நல பிரச்சனைகளை எப்படி ஜோதிட ரீதியாக அணுகிறதுங்கிற குறித்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மிதுன ராசி, மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் இத்தனை நாளாக எப்போ ஜென்ம குரு இருந்தாரோ எந்த வேலை செஞ்சாலும் அதில் தடை வந்திருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு கால தாமதம் ஏற்பட்டிருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, இவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கனவுகளோடு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்ப்பு அங்கே பூர்த்தி ஆகியிருக்காது, கம்ப்ளீட் ஆகிருக்காது. இவங்க ஆரம்பித்த நேரம் அந்த பிஸ்னஸில் எதுன்னு ஒரு டல் ஏற்பட்டிருக்கலாம், எல்லாம் பிஸ்னஸ் டோட்டலாகவே அந்த பிஸ்னஸுக்கான ஒரு ஹோப் குறைஞ்சிருக்கலாம், இல்லை ஃப்யூச்சர் கம்மியாக இருக்கலாம். ஆனால் இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஃப்யூச்சர் இருந்திருக்கும். மிதுன ராசிக்கு சொல்கிறேன். அப்போ எதெல்லாம் இவங்க முதலீடு செய்கிறாங்களோ, முதலீடுகள் காணாமல் போயிருக்கலாம், நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், பணங்காசு தொலைச்சிருக்கலாம், வீண் விரயங்கள் செய்திருக்கலாம். அதே போல் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம். மாமியார் வீட்டுக்கோ, மாமனாருக்கோ, மச்சானுக்கோ, சொந்த பந்தங்களுக்கோ, அல்லது வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் ஏதேனும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு கொடுத்து அதில் ஏதாவது போய் சிக்கலில் மாட்டிக்கிறது, வராத பணங்காசுகளாக இருப்பது. நிறைய பணங்காசுகள் கொடுத்து ஒரு 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம், இல்லைன்னா பல கோடிகள் லோன் போட்டு கொடுக்கறது, ஆன்லைன் கேம் கொடுக்கறது, கொடுத்துட்டு அந்த காசை எடுக்க முடியாமல் ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக போராடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பைசாவை வசூல் பண்ணுறதுக்கு. அப்போ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் யாருன்னு கேட்டால் மிதுன ராசி. எப்படியோ ஒரு பணத்தை தொலைச்சிருப்பாங்க. தொலைச்ச பணங்காசுகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தொலைச்ச காசு நமக்கு வருமா? அவன் கொடுப்பானா? திமிரா பேசுகிறான் சாமி, உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கப்போ, இப்போ கொடுக்க முடியாது, இப்போதான் வரும், நீ கொடுக்கவே இல்லை. ரொம்ப அராஜகமாக பேசுகிறது, அடாவடியாக பேசுகிறது, இல்லை போலீஸ் கேஸாக இருக்கிறது, வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு நடந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதே போல தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு, வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் லக்னத்திலே குரு இருக்கிறதுனால ஜாப் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, வேலை மாற்றங்கள் செஞ்சுருப்பாங்க. போன இடத்துல இவங்களுக்கு நிம்மதி இருக்காது. பழைய கம்பெனியில் நான் நல்லா இருந்தேன் சாமி, நான் அங்கேயே இருந்திருக்கலாம், இங்கே புது கம்பெனிக்கு வந்தால் நல்லா இருப்போம், நல்ல போஸ்டிங்க்கு, நல்ல ரேங்க்கு, நல்ல சம்பளம் தரேன்னு சொன்னாங்க, சம்பளம் கொடுத்துட்டாங்க, மரியாதை இல்லை, டம்மியாக உட்காந்துட்ருக்கேன், எனக்கு பிடிக்கல, நான் திரும்பவும் வெளியில் போகிறேன்னுவாங்க. அப்போ மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருக்கிறத கெடுத்துக்கிட்டு இதுதான் நல்லதுன்னு சொல்லி தெரியாமல் போய் சிக்கலில் மாட்டிக்கிறது. புரியுதா? ஒரு விஷயம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும், நிம்மதியாக போயிட்டு இருக்கும். ஆனால் மிதுன ராசி அன்பர்கள் என்ன செய்வாங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இல்லை இது நமக்கு போராது, இன்னும் நமக்கு நிம்மதி, இன்னும் நம்ம சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறத ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இல்லாத இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் இழந்து உட்காந்து இருப்பது, டேமேஜ் பண்ணிக்கிறது. அப்புறம் கொய்யோ முடியும்னு கத்த வேண்டியது, எனக்கு போச்சே, நான் அங்கேயே இருந்திருக்கலாமே, நான் அங்கேயே இருந்திருக்கலாம். அது வீடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். எத்தனையோ பெண்கள் இங்கே இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துட்டு ஒரு இடத்துக்கு ஆசைப்பட்டு போகிறாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம். குடும்ப ஏமாற்றங்கள், ஆண் பெண் இடையே வரக்கூடிய ஏமாற்றங்கள், நண்பர்கள் பிரிந்து போவது. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கட்டாயிட்டே இருக்காங்க சாமி, அப்படி செயின் போய்கிட்டே இருக்கு. ட்ரெயினில் ஒரு பெட்டியாக அவுத்து விட்டா எப்படி சாமி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கைண்டுக்கிறாங்க சாமி என்கிட்ட. நான் என் ஃப்ரெண்டுக்காக அவ்வளோலாம் செஞ்சுருக்கேன். அதே போல் என் லவ்வருக்காக, நான் என் காதலருக்காக நான் அவ்வளோ செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க, வராதன்ட்டாங்க, பார்க்காதன்ட்டாங்க. அது திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ இந்த மாதிரி பல கஷ்டங்கள் மிதுன ராசிக்கு. எதுவுமே நடக்கலை. ஒரு வரியில் சொல்லணும்னா, சிங்கிள் லைனில் சொல்லணும்னா,
மிதுன ராசிக்கு எல்லா பிரச்சனையும் கிணத்துல போட்ட கல் மாதிரி நிலையாக நின்று வேலை செய்யுது. கஷ்டம் இவங்களை விட்டு விலகி போகலை, கூடவே நின்று குடும்பம் பண்ணுது கஷ்டம். இவங்க அந்த கஷ்டத்தைங்கிற கல்லை இழுத்து 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 குடும்பம் பண்ணுறாங்க. அப்போ இந்த கஷ்டம் தீருமா? அல்லது இந்த மாதிரி நான் சொல்கிறது ஒரு 4 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பசங்க இருக்காங்க, பசங்களை பற்றிய கவலைகள் இருக்குது, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, படிக்கலை, சொல்கிற பேச்சு கேட்கலை, நிறைய விஷயம். உடல்நிலை, பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது பசங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்பா அம்மாவை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ நான் ஒரு 2-3 விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இப்போ குடும்ப பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? அப்படி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஜென்ரலாக நான் சொல்கிறது, உங்களுக்கு குருவுடைய கேந்திரத்தில் சனி இருக்கின்ற காரணத்தினாலே, ஜென்ம குரு இருக்கின்ற காரணத்தினாலே தட்சிணாமூர்த்தி வழிபாடும், அதே சமயத்தில் திருப்பட்டூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, அப்படி இல்லைன்னா திருவிடைமருதூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே போல் நவகிரகத்தில் குரு பகவான் வழிபாடு கை கொடுக்கும். இது ஜென்ரல். எனக்கு என் ஜாதகமே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும்.